ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய நாளை நீ தொலைத்து விட்டாய். இப்பொழுது உன்னுடைய வயதோ அதிகமாகிவிட்டது. நிறைய வயதை தொலைத்து விட்டாய். வாழக்கூடிய அனைத்து வயதிலையும் நீ தொலைத்து விட்டாய். அதில் எல்லாம் நினைத்து கவலைப்படாதே. ஏனென்றால் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் எப்பொழுது வேண்டுமானாலும் இருக்கலாம். உன்னுடைய கர்மவினை முடித்தாய், அதுதான் உண்மை. உன் கர்ம வினையும் முடிந்து விட்டது. இனிமேல் கர்ம வினையை நினைத்துக் கொண்டு ஐயோ எனக்கு நடந்துருமோ, நான் அந்த ஜென்மத்துல பாவம் பண்ணதுதான் இந்த ஜென்மத்துல வந்து நிக்குது அப்படின்னு நீ எதையுமே நினைச்சு குழம்பவே வேணாம். ஏன்னா எல்லாமே உனக்கு திருப்தியா நடக்க போகுது. உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே தவறாக நடக்கிறது என்று நினைத்து பயப்பட வேண்டாம். இனிவரும் காலம் முழுவதும் இன்பமான காலம். எல்லாமே உனக்கு தகுந்தது போல மாற்றி அமைக்கிறேன். புரிகிறதா? நீ இப்பொழுது நினைக்கலாம், ஐயோ நம்ம வாழ்க்கையில தப்பா நடந்துருமோ சில விஷயம் என்று. ஆனால் நானோ உனக்கு தெரியாமலேயே உனக்கு தகுந்தது போலத்தான் எல்லா விஷயத்தையும் மாற்றி 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 அமைத்து கொண்டு இருக்கிறேன். நேரத்தை நீ எப்பொழுதும் தாழ்த்தாதே. உனக்கு என்ன விஷயம் வேண்டுமோ அதை தொடர்ந்து செய். ஆரம்பத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருந்தது. ஆனால் எப்பொழுது நீ என்னை அப்பா என்ற உரிமையோடு அழைக்க ஆரம்பித்தாயோ அன்றே உன்னுடைய வீட்டுக்குள் வந்து நான் குடியேறிவிட்டேன். உன்னுடைய வாழ்க்கையில் என்ன கொடுக்க வேண்டும், என்ன கொடுக்கக்கூடாது, எந்த விஷயத்தை கொடுக்க வேண்டும், எந்த விஷயத்தை கொடுக்கக்கூடாது என்பதை தீர்மானமாக முடிவெடுத்து உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் கொடுத்து கொண்டு இருக்கிறேன். நீ கவலைப்படாதே. உன்னுடைய ஆசைகள், உன்னுடைய கவலைகள், உன்னுடைய அனைத்து ஏக்கங்களும் கூடிய விரைவாக சரியாகும். நீ என்னதான் உன்னுடைய வாழ்க்கையை போட்டு ஏதேதோ போட்டு குழப்பிக்கொண்டே இருந்தாலும் நீ ஒன்றே ஒன்று தெரிந்து கொள். நம் அப்பா நம்மோடு இருக்கும் வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு தவறும் நடக்காது என்று நினைத்துக்கொள். இந்த அப்பா உன்னை பாதையில் விட்டுவிட்டு போபவன் அல்லம்மா. உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் உன் கூடவே வருபவன் தான் இந்த சாய். இந்த சாய் ஆகிய நான் உனக்கு இன்பத்திலும் உனக்கு துணை இருப்பேன், துன்பத்திலும் இருப்பேன். நீ ஒன்று தெரிந்து கொள். மனிதர்கள் மட்டும்தான் இன்பத்தில் கூட இருப்பார்கள். துன்பம் என்று வந்தவுடன் ஆள் எங்கு இருக்கிறார்கள் என்று தெரியாமலேயே அப்படியே ஓடிவிடுவார்கள். ஆனால் நான் மட்டும் உனக்கு சொல்கிறேன், எல்லா நிமிஷத்திலேயுமே உனக்கு அற்புதம் என்ற ஒன்றை உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் கொடுத்து கொண்டுதான் இருப்பேன். நீ இந்த நிமிஷத்தை நீ குறித்து வைத்துக்கொள். நீ எப்படியெல்லாம் வாழப்போகிறாய் என்று நான் சொல்லிவிட்டேன் அல்லவா? அது போலெல்லாம் இன்னும் கொஞ்ச நாளிலேயே நீ வாழப்போகிறாயா இல்லையா என்று பார். எந்த ஒரு நிலையிலும் எதையும் கண்டு அஞ்ச வேண்டாம். நாளுக்கு நாள் ஒவ்வொரு மாற்றங்களும் கூடிக்கொண்டேதான் இருக்கும். ஒரு விஷயத்தில் கூட உனக்கு எந்த ஒரு குறையையும் எந்த ஒரு தடுமாற்றத்தையும் வைக்க மாட்டேன். நீ யாருக்காக இவ்வளவு நாள் பாடுபட்டு கொண்டு இருக்கிறாய்? உன்னுடைய குடும்பத்தில் இருக்கும் ஒவ்வொருவரும் இன்பமாக இருக்க வேண்டும் என்று பாடுபட்டு கொண்டு இருக்கிறாய். கட்டாயமாக உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் ஒவ்வொருவருமே இன்பமாக தான் இருப்பார்கள். அதில் எந்த ஒரு சிறிய அளவுக்கும் சந்தேகமே வேண்டாம். இன்பமாக இருக்க போகும் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் கூடிய சீக்கிரமாக நீ அனுபவிப்பாய். என்னம்மா, உன்னுடைய வாழ்க்கையில் அளவுக்கு மீறி அதிகமாக எல்லோரும் எந்த ஒரு நிலையிலும் எதையும் கண்டு நீ அஞ்ச வேண்டிய அவசியம் அல்ல. உனக்கு தேவையானது ஒவ்வொன்றாக கிடைக்கும். அது என்னிடம் இருந்துதான் கிடைக்கும். நீ நினைக்கிறாய் அடுத்தவரிடம் கையேந்து வைத்து விடுவாரோ சாயி என்று. அதற்கெல்லாம் ஒரு முறை கூட வேலை அல்ல. உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை செய்து கொண்டு இருக்கும் இந்த சாய்க்கு எல்லா விஷயத்திலேயும் அற்புதத்தையும் செய்ய தெரியும். நீ உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை நீ நிச்சயமாக பார்க்க ஆரம்பிப்பார். உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் நடக்கிறதோ அது அனைத்துமே நீ உன் கண்ணுக்கு நேராகவே. எப்படி தெரியுமா? நீ ஒரு விஷயம் ஆசைப்படுறன்னு வச்சுக்கோயேன், அந்த விஷயம் உடனே நடக்கும். அப்ப எப்படி இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில? சந்தோஷமா இருக்கும். அதே ஒரு விஷயத்த நீ ஆசைப்படுற, ரொம்ப நாளா ஆசைப்பட்டுட்டு இருக்க, அது உனக்கு கிடைக்க வர நேரத்துல இல்ல சுமூகமா நடந்துருது. நீ நினைச்சிருப்ப ஏதோ பிரச்சனை ஆகுமோ,
அப்படி இல்லாம சுமூகமா நடந்துருது. அது எப்படி இருக்கும்? அதெல்லாம் சாய் நிச்சயமா உனக்கு செஞ்சு தருவேன். இப்போது இருக்கிற எதையும் வச்சு தீர்மானிக்காது. கூடிய சீக்கிரமா ஒரு அற்புதம் அப்படின்னு உன்னுடைய வாழ்க்கையில வரும். இப்ப நீ என்னதான் உருண்டு பிறண்டாலுமே, என்னதான் முயற்சிகளை செஞ்சாலுமே உன்னோட வாழ்க்கையில வெற்றி என்பது இன்னும் பார்க்கல. ஆனா கூடிய சீக்கிரமா வெற்றியை பார்க்க போற ஒரு சந்தோஷமான அத்தியாயத்துக்குள்ள போற ஒவ்வொரு விஷயமும் இன்பமான ஒரு காலகட்டத்தை பார்க்க போற. கண் கலங்காத, எந்த ஒரு நிமிஷத்திலேயுமே கண் கலங்காத. நாளுக்கு நாள் இன்பங்கள் கூடும். ஒரு நாள் கூட துன்பம் என்ற ஒன்று உன் வாழ்க்கையில் வராது. நீ நிறைய விஷயங்களை தேடுற, ஆனா எதுவுமே உனக்கு கிடைக்கலங்கும் போது மன வருத்தமா தானே இருக்கு. அந்த வருத்தங்கள் எல்லாம் போகட்டும், சந்தோஷமானது வரட்டும். நீ எதை இத்தனை நாள் தூக்கத்தை எல்லாம் தொலைத்து இதற்குத்தான் அழுதாயோ, அந்த விஷயத்தில் எல்லாம் மாபெரும் மாற்றங்களும் மாபெரும் திருப்பங்களும் அற்புதங்களும் வரப்போகிறது. நீ சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் போட்டு குழப்பாதே. உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்து விஷயமும் சாதகமாக, ஒவ்வொன்றும் சாதகமாக உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போவதை நீ பார்க்கும் பொழுது என்னிடமே வந்து சொல்வாய், சாதகமாக முடித்து தந்துட்டீங்களே சாயி, இதுதான் உன் லீலையா சாயி அப்படின்னு நீ என்னை பார்த்து கேட்ப. உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் லீலைகள் என்பதை ஒவ்வொரு நிமிஷமும் செய்து கொடுத்து கொண்டு உன்னை வாழ வச்சு வைத்து கொண்டு எல்லா காலமும் உனக்கு தேவையான ஒவ்வொரு விஷயத்தையும் கொடுத்து கொண்டு நான் இருப்பேன் அம்மா. புரிஞ்சுதா? நான் இருப்பேன். உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றத்தையும் அற்புதமாக கொடுத்துட்டு உனக்கு சந்தோஷமாக இருக்க வச்சுக்கிட்டு உன்னை கண் கலங்காமல் எல்லா நாளுமே சிரிச்சு உன்னை அற்புதமா சந்தோஷமா நான் வாழ வைப்பேன். இந்த நாள் உன்னுடைய வாழ்க்கையில நீ ஞாபகம் வைத்துக் கொள்ளும் நாள். இன்னைக்குதான் சாய்சலார் இந்த நாள்லேருந்து இத்தனை மணி நேரத்துக்குள்ள செஞ்சுட்டாரு, இத்தனை நாளுக்குள்ள செஞ்சுட்டாருன்னு சொல்ல. இனிமே வருஷங்கள் மாசங்கள்லாம் கிடையாது. சந்தோஷத்தை நீ பார்க்க போறது இன்னும் கொஞ்ச நாள் தான். இந்த கொஞ்ச நாள்லயே நீ அழகான அற்புதத்தெல்லாம் பார்த்த. திடீர்னு திருப்பங்கள் எல்லாம் வரும். கேட்கும் போதே என்னுடைய மனமெல்லாம் அவ்வளவு குளிர்ச்சியா இருக்கு சார், இது நடந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு நீ சொல்றது எல்லாமே எனக்கு கேட்குது. உன்னுடைய மனசை புரிஞ்சுக்கிட்டே இந்த அப்பா, நீ யாரை நம்பிட்டு இருக்க இந்த உலகத்திலேயே என்னதானே நம்பிக்கிட்டு இருக்க இந்த சாயப்பா எல்லா விதத்திலும் அற்புதத்தை செய்வேன். துரோகங்கள் என்பது ஒரு நாளும் ஒரு பொழுதும் கிடையாது. இன்பங்களுக்கு எப்பொழுதும் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் பஞ்சங்கள் என்பதும் கிடையாது. எல்லா நிமிஷத்திலேயும் யோகங்கள் மட்டும்தான். நான் இருப்பேன். இன்று மட்டுமல்ல, எல்லா நாளும் ஒவ்வொரு விஷயத்திலேயும் துணையாக உனக்கு அனைத்து சகல ஐஸ்வர்யங்களையும் தர நான் இருக்கும் பொழுது உனக்கு என்ன கவலை? நீ கவலைப்படாதே. எல்லோருக்கும் வாழ்க்கை மாறும். பணத்தினாலும் எல்லா விஷயத்திலேயும் வாழ்க்கை மாறும். அதே மாதிரி உனக்கும் வாழ்க்கை மாறும். நீ சிரிச்சு எல்லா விஷயத்தையும் சிரிச்சு பார்த்துட்டு இருக்க அப்படின்றதுனால உன்னுடைய மனதுல கவலை இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா வெளியில இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க? உன் மனசுல கவலையே இல்லை, சந்தோஷமா இருக்கேன்னு. ஆனா எனக்கு மட்டும்தான் தெரியும் உன் மனச எவ்வளவு கஷ்டத்தோடும் எவ்வளவு கண்ணீரோடும் இருக்கன்ட்டு. சீக்கிரமா உன்னுடைய வாழ்க்கையில கண்ணீர் அனைத்தையும் துடைத்து சந்தோஷம் என்று ஒன்றை உன்னுடைய வாழ்க்கையில் நான் அமரச் செய்வேன். இந்த சாய் ஆகிய நான் உன்னுடைய அப்பா நிச்சயம் உன்னை நல்லபடியாக கரை சேர்ப்பேன். எல்லா விதத்திலும் எல்லா நிமிஷத்திலேயும் எல்லா நொடியிலேயும் உனக்கு நான் துணையாக இருந்து காலமாக உன்னை நான் ஒவ்வொரு நிமிஷமும் வாழ வைத்து உன்னுடைய தேவைகள் என்னென்னவோ அனைத்து தேவைகளையும் உனக்கு நான் கொடுத்து உன்னிடம் இருக்கும் கஷ்டங்கள் அனைத்தையும் எடுத்து நிம்மதியான ஒரு வாழ்க்கையை உனக்கு நான் கொடுப்பேன். யாரை பார்த்தும் எப்பொழுதும் எந்த நொடியும் பயப்படாது. தெளிவாக இரு, எல்லாம் நல்லதே. எப்பொழுதும் உன் கூடவே இருந்து உன்னை வாழ வைப்பேன். இந்த
சாய்நாள். ஓம் சாய்ராம்.